உள்நீச்சல்லாம் போடுறோம். பார்த்து பத்திரமா போ. எங்கேயாவது இல்லை ஏதாவது வெட்டி வச்சுருக்க போகிறாங்க. அப்படிலாம் வெட்டி வச்சுருக்க மாட்டாங்கல்ல. வெட்டி வச்சுருக்க போகிறாங்க. அங்கெல்லாம் போகாத. அடைத்து விட்டேன். இந்த கோழி அப்படியே பிடிச்சா நம்ம கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு. ஹலோ, ஹாய், வணக்கம், வெல்கம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சேனல் எலிசபெத். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு தாங்க வந்திருக்கோம். சரி, அது இருக்கட்டும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லி. மல்லியிலே நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல வந்து இது பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லி. இங்க பாருங்க, இது இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மல்லி ஒரு அடுக்கு இருக்கும். செகண்ட் ஒரு மல்லி ஒரு அடுக்கு இருக்கும். இப்படி எடுத்தா தானே வீடியோ வந்து லாங் வீடியோக்கு வரும். இது வந்து அடுக்கு மல்லி. இது வந்து நாளைக்கு பூக்க வேண்டிய மொக்கு. அதெல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். நாளைக்கு பறிச்சு போனா நம்ம வீட்டுக்கு ஆகும். சரி வாங்க. உங்ககிட்ட அன்னைக்கே வந்து சொடக்கு தக்காளியை பத்தி சொல்லலாம்னு இருந்தேன். பட் ஆனா அன்னைக்கு சொல்லல. அந்த சொடக்கு தக்காளி இங்க இருந்துச்சு அந்த செடி. இங்கதான் இங்க வந்து சொடக்கு தக்காளி செடி. இதே இருப்பான். இந்த சொடக்கு தக்காளி வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த சொடக்கு தக்காளி இருக்கு இல்லையா, இதுல வந்து விட்டமின் பி, விட்டமின் ஏ, ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே இருக்கு. இந்த சொடக்கு தக்காளிய வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்ல தினமும் ஒண்ணு 48 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான அதாவது ஆன்டி ஏஜென்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதோடைய பழத்தை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு கேன்சர் வரக்கூடிய செல்களை அழித்து இது வந்து நமக்கு வந்து அந்த புற்றே வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி இதுல இருக்கு. அமெரிக்காவுலலாம் இதுல இருந்துதான் வந்து கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பழமா இருக்கிறத வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா லைட்டா நம்ம தக்காளி சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான் இருக்கும். யாரெல்லாம் நீங்க இதை சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் சொரகு தக்காளி. பெண்கள் வந்து இதை கண்டிப்பா சாப்பிடலாம். இது வந்து லைக் எப்படி இருக்கும்னா புளிக்கும் தக்காளி மாதிரி தான் இருக்கும். யாரெல்லாம் இதை சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. சின்ன பிள்ளையில இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா தக்காளியா யூஸ் பண்ணிப்போம், இல்லைன்னா முட்டையா யூஸ் பண்ணிப்போம். நம்ம கூட்டாஞ்சோறு செய்யும் பொழுது என்ன பண்ணுவோம்னா இதுதான் முட்டை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா இது ஓவல் ஷேப்ல இருக்கிறதால. யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது அமெரிக்காவில் நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. அமெரிக்காவில் இது எவ்வளவோ டாலர் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி பண்றாங்க. நானே ஒரு நாவல்ல தான் படித்தேன். ஓகே டியர்ஸ், இந்த சொடக்கு தக்காளி நன்மைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஏங்க, உடம்புக்கு நல்லது. சொடக்கு தக்காளியின் நன்மைகள் அப்படியே எண்ணெயும் ஒரு டைம் காட்டிட்டு அதையும் ஒரு டைம் காட்டு. இதெல்லாம் காயா இருக்கு. பழம் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பழம் வந்து ஒண்ணும் இல்லைங்க, லைட்டா கசக்கும், வேற என்ன, அவ்வளவுதான். காட்டுங்க. சொடக்கு தக்காளி அவ்வளோ ஒரு நன்மைகள் வாய்ந்தது. அட, இந்த டாகெல்லாம் கிளம்பிடுச்சு. வா, இது அந்த மல்லியை விட நல்லா பெருசா இருக்கும். ஆ, எத்தனை விதமான மல்லிகள் தெரியுமா? அவ்வளோ அழகான செடி. வாங்க, நிறைய பூக்கள் இருக்கு காட்டுல.
ஹாய்! வெல்கம் டு லில்லி ஃப்ளவர். லில்லி ஃப்ளவர்ன்னு பேர் வச்சாலும் வச்சோம். எங்க பார்த்தாலும் வெறும் ஃப்ளவரா தான் இருக்கும். இங்க பாருங்க. பார்க்கறதுக்கே ஒரே ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். அப்புறம் அப்புறம் அதே பூ வந்து இங்க எப்படி இருக்கு பாருங்களேன். ஏங்க இங்க இந்த பூவ காட்டுங்களேன். அது வந்து நான் அடுக்கு மல்லி சொன்னேன்ல. இந்த மல்லிய பாருங்களேன் கிட்ட. இங்க இந்த மல்லிய பாருங்க. இந்த மல்லி இருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ பேர். இது எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன். அப்படியே கொண்டையோட பறிச்சு அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோ அழகான பூ. இப்ப எடுங்க. பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு இப்படி திரும்புங்க. இப்படி திரும்புங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 3 விதமான மல்லி காமிச்சிருக்கேன் நானு. என்னென்ன காமிச்சிருக்கேன்? அடுக்கு மல்லி, திருவாச்சி, அடுக்கு மல்லியிலே பெரிய அடுக்கு மல்லி காமிச்சிருக்கேன். இப்ப நம்ம இந்த ஃப்ளவர் எல்லாம் பறிச்சுக்கலாம். இது நான் அன்னைக்கே சொன்னேன் எதுக்கு அப்படின்னு. எண்ணெய் காய்ச்சறதுக்காக எடுத்து போய் சேகரிச்சு வைக்கிறேன். ஒரு நாள் வந்து இந்த பூவெல்லாம் நம்ம வச்சு எண்ணெய் காய்ச்சுற வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ஃப்ளவர நான் பறிச்சுக்கிறேன். நான் எடுத்துட்டு போய் சேகரிச்சு காய வச்சு வைக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. ஏதாவது ஒரு சாங் பண்ணலாமாங்க? காட்டுங்க, கை காட்டுங்க. தண்ணி இல்லாம செடிலாம் காஞ்சு போச்சா, அதனால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த கீழயே வந்து மண்ணுக்குள்ளேருந்து வரமாட்டேங்குது. புடுங்கி புடுங்கி பார்க்குறேன் எவ்வளோ தூரம் புடுங்குறது. அதனால தான் நான் வந்து புடுங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சில இது வந்து தண்ணி இருக்கிற இடத்துல வந்து ஈஸியா வந்துடுது. அதான் இந்த கீரைய உன்னால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க நேரம் பண்ணட்டும். நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கீரையும் பறிச்சுட்டு இருந்தேன். இந்த கீரை வந்து குழந்தைங்களுக்கு ப்ளஸ் வந்து நம்ம அடிக்கடி உணவுல எடுத்துக்கிட்டோம்னா, வயித்துல உள்ள பூச்சிகள் வந்து சாகும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபேஸில வந்து பேட்ச் பேட்சா ஒயிட் பேட்சா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கிளியர் ஆகும். இதில நெறைய ரெசிபி செய்வாங்க. ஆக்சுவலா இதில ஆந்திரா ரெசிபி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கோகுரா சிக்கன், இது ஆந்திராவுல கோகுரா சொல்லுவாங்க. நல்லா காரசாரமா கோகுரா பிக்கிள், கோகுரா சிக்கன் இந்த மாதிரி நெறைய செய்வாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் கோகுரா ரைஸ் கூட செய்வாங்க. அவங்க குக்கர்லேயே செய்வாங்க. நம்ம வந்து எப்படி கீரைய ஆஞ்சிட்டு, அலசிட்டு, வேக வச்சு கடைஞ்சு தாளிப்போம். ஆனா அவங்க என்னன்னா குக்கர்லேயே செய்வாங்க. அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுப்பாங்க. அதுதான் அதில ஹைலைட்டே. கோக்ரா வந்து நிறைய ஆந்திரா ரெசிபீஸ் இருக்குது. இது வந்து ஹெல்த்தியும் கூட. யாருக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இதை கடைஞ்சி சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த கீரை பிடிக்காது. மற்றபடி எல்லாருக்குமே இந்த கீரை பிடிக்கும். டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நம்ம பேக் பண்ணி இந்த மாதிரி இப்போ பேச்சுலராக இருக்கிறவங்க, இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்க உமன்ஸு, இவங்கெல்லாம் வந்து இதை தாராளமாக ஒர்க்கிங் உமன் இதெல்லாம் வந்து செஞ்சு கைப்படாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தாராளமாக ஒரு 1 வீக் 2 வீக் வரைக்கும் வரும். அதுவும் கைப்படாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக நீங்கள் அரைச்சி பேக் பண்ணி, அதாவது சில்வர் டப்பா இல்லைனா பித்தளை டப்பா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் அந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். உங்களுக்கு தேவையாகும் பொழுது சூடாக ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இதில் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷை அடிச்சுக்க ஆளே இல்லை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கோகுரா ஊறுகாலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக இருக்கணும். ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து அதில் வந்து கைப்படாமல் இருக்கணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் தண்ணி இல்லாத ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒயிட் ரைஸ் மட்டும் சூடாக வச்சு அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டலில் ஆர்டர் பண்ண வேண்டாம். அப்போது வந்து ஹோட்டலில் வந்து இப்போ நிறைய அஜினோமோட்டோஸ் மோஸ்ட் ஆஃப் வெரைட்டி ஹோட்டலில் வந்து இப்போ கெமிக்கல்ஸ் தான் நிறையா ஆட் பண்ணுறாங்க. ஃபுட்டில் கெமிக்கல் ஆகிடுச்சி. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறத தவிர்த்துட்டு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி கோக்ரா சிக்கன், காரக்குழம்பு, அது ஐ மீன் கோக்ரா
கீரை, புளிச்சக்கீரை, இந்த மாதிரி காரக்குழம்பு, அப்புறம் என்ன புளி சாதம் மிக்ஸு, லெமன் சாதம் மிக்ஸு, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வீக்கெண்டில் செஞ்சு வச்சிங்கன்னா வீக் டேஸில் ரொம்பவே யூஸ் ஆகும். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கீரை ரொம்பவே பிடிக்குங்க. எப்படியோ ஒரு கட்டு கீரையை தேத்திட்டேன். இது பார்க்கும்பொழுது தான் நிறையா இருக்குது. இது வந்து வீட்டுக்காக இல்லை, ஊருக்கு அத்தைக்கு, அதாவது மாமியாருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதை நான் பிடுங்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால் அடிக்கடி பறிச்சுட்டு போய் கொடுக்க முடியாது. அதனால நம்ம போகிறப்ப பறிச்சுட்டு போய் கொடுத்துட்டோன்னா, அவங்க நல்லெண்ணெய் விட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தேவையானப்போ சாதம் மட்டும் வடிச்சுப்பாங்க. அதனால தான் நான் இந்த கீரையை வந்து மெனக்கட்டு பிடுங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் தாங்க பறிக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த முருங்கை மரத்துக்குள்ளே அவ்வளோ பட்டர்ஃப்ளைங்க. என்னால் அவ்வளோ இந்த பட்டர்ஃப்ளையை வந்து நம்ம கிட்ட போனால் முன்னாடியெல்லாம் பட்டர்ஃப்ளை ஓடிடும். நான் கிட்ட போய் வீடியோ எடுக்கிற வரைக்கும் இந்த ஹனி பீ, பட்டர்ஃப்ளைலாம் ஓடவே மாட்டேங்குது. அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக வந்து தேன் எடுத்துகிட்டு இருந்தது. அதுதான் சரி பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தேன். இயற்கையை ரசிக்க 2 கண்ணு போதாதுல்ல, அந்த அளவுக்கு இயற்கை அழகான ஒன்று. இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறோமோ, இயற்கையும் நம்மளை பத்திரமா பார்த்துக்கும். எந்த அளவுக்கு நம்ம அதை அழிச்சிடுறோமோ, அதுவும் நம்மளை அந்த அளவுக்கு அழிச்சிடுது. அவ்வளோ அழகான இயற்கை அன்னை கொடுத்ததுல எவ்வளோ வரப்பிரசாதங்கள் நமக்கு இருக்குது. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கீரை வாடிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து முருங்கை மரம் இருக்குது. அதனால முருங்கைக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முருங்கைக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். முருங்கைக்காய் வந்து பறிச்சிட்ருக்கேங்க. இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மந்த் முருங்கை தான் இது. நாட்டு முருங்கை கிடையாது, செடி முருங்கை. ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் இதை வந்து அழிச்சிட்டு வேறு ஏதாவது பயிர் வகைகள் வைப்பாங்க. அது வரைக்கும் இந்த காய் வந்து கோயம்பேடுக்கெலாம் எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ வந்து கோயம்பேடு சந்தை இல்லாத டைமில் இது வந்து இங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. மற்றபடி இந்த முருங்கை மரத்தில் நிறைய ஹனிபீ ப்ளஸ் பட்டர்ஃப்ளை பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு பார்க்கறதும் க்ரீனரியாக இருக்கும். இதில் நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது குப்பைமேனி இலை, சொடக்கு தக்காளி, புளிச்சக்கீரை, இந்த மாதிரி நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ கீரையை விட தண்டும் நிறையா பயன்படுத்திக்கிறாங்க. ஆர்கானிக் நாப்கின் கூட தயாரிக்க பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளை மாதிரி ஆளுங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். பீட்சா, பர்கர்னு சொல்லிட்டு. நம்ம விவசாயம் தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம குழந்தைங்களே நம்ம கொல்லையில் விளையிற காய்களை சாப்பிடுமான்னு கேட்டால் ஒரு கொஷின் மார்க் அந்த இடத்துல இருக்கும். அந்த கொஷின் மார்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் நம்மளும் வந்து விவசாயத்தில் இறங்கணுன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைங்களையும் ஒரு விவசாயம்னா என்ன, காய் எங்கேருந்து வருது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த வீடியோவுக்கு வந்து மைக் மாட்டிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, ஆக்சுவலாக அங்கே ஒரு சாங் ஓடிட்டுருக்கு. காப்பிரைட் இஷ்யூ, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருங்கிறதால நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 3 வாழை மரம் வந்து இதில் கொலை தள்ளி இருக்குங்க. அந்த வாழைப்பூ பறிச்சுட்டு வந்தது தான் நம்ம வாழைப்பூ வடை வந்து அம்மா ஃபோனில் வீடியோஸில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க நான் வந்து அம்மாவோடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருங்கை காய் பறிச்சுட்டு, சரி இந்த புடலங்காய் வந்து செடி வந்து ஓட்ட போகிறோம். அதாவது செடி காஞ்சி செத்து போச்சு. அதனால் அதில் ஏதாவது 1, 2 காய்கள் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் வழி நெடுக காட்டு மல்லிங்கிற மாதிரி வழி நெடுக கத்திரிக்காய் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டுருந்தேன். அது ஏன்னா அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன்னா, அங்கே முருங்கைக்காய் பறிச்சுட்டு இங்கே கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே மட்டும்தான் கத்திரிக்காய் அதிகமாக இருக்கும். அதனால் கத்திரிக்காய் பறிச்சிட்ருக்கேன். இந்த துணி காயறதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவங்க வந்து இங்கே மோட்ரு எங்கே இருக்கோ அங்கேயே துணி துவைச்சி காய வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் அதில் பட்டாப்பட்டி இருக்கிறது, ட்ரெஸ் இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க. ஆக்சுவலாக அது வந்து இந்த இடத்துல மோட்ரு இருக்குது. இந்த ஊரில் வந்து தண்ணி வராது. அதாவது ஊருக்குன்னு ஒரு பைப் இருக்கும் இல்லையா, தெரு பைப்பு, அதில் வந்து அடிக்கடி தண்ணி வராது. அதனால் எந்தெந்த மோட்ரு இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் 4 ஜாமான், சோப்புக்கல் இருக்கும். அவங்கவுங்க வந்து குளிச்சுட்டு துணி காய வச்சுட்டு போவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் கேட்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் இதுக்குள்ளே போய் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்துகிட்டு கத்திரிக்காய் பறிச்சிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஒரு க்ரீனரியாக கண்ணுக்கு ஐ ஃபீஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறது மூலயமா என்னோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ்
அதாவது இந்த வீடியோ எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நீங்கள் இப்படி பேசுங்கக்கா, அப்படி பேசுங்கக்கா, இந்த மாதிரி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது உங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சஜஷன் சொல்லணும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் எதிர்பார்ப்பேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லில்லி ஃப்ளவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. எங்கள் காடுக்குள்ளே போயிட்டேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்க்கறதுக்கு தான் அப்படி தெரியும். ஆனால் உள்ளெல்லாம் நிறையா கேப்பாக இருக்கும். நம்மளுடைய கொல்லை, அதனால தான் பயம் இல்லாமல் நான் போயிட்டுருக்கேன். மற்றவங்க கொல்லையிலலாம் நம்மளால் போக முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம சொந்த ஊர், சொந்த கொல்லையில் எந்த பயமும் கிடையாதுங்க. ஏன்னா வேறு யாரும் வரமாட்டாங்க. புதுசாக யாரும் உள்ள அலோடும் கிடையாது. உள்ளே வரவும் மாட்டாங்க. அதனால் நம்ம ப்ரைவசியாவோ இல்லை, அதாவது ப்ரைவசி மீன்ஸ் நம்ம தாராளமாக பயம் இல்லாமல் போகலாம். அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கால் வந்து செம்மையாக சுடுது. குடு 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 குடுன்னு ஓடுறேன். எதுக்கு ஓடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மல்லி செடி இருக்குது. ஃபஸ்ட்டு அடுக்கு மல்லி காட்டினேன், திருவாச்சி மல்லி காட்டினேன் இல்லையா? இங்கே குண்டு மல்லி செடி இருக்குது. அதை உங்ககிட்ட காட்டலான்னு தான் நான் குடுகுடுன்னு ஓடுறேன். பக்கத்தில் டிசம்பர் செடி இருக்குது. அந்த டிசம்பர் செடி நீங்கள் முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நிறைய டிசம்பர் வீடியோஸ், செடி வீடியோஸ் போட்டிருப்பேன். பேசி பேசி மூச்சு வாங்குது. ஓகே, நான் இந்த பேசுகிறதுக்காகவாவது, என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்காகவாவது நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு சில செடி க்ரீனரியாக இருக்குது, ஒரு சில செடி வந்து ட்ரை ஆகிடுச்சு. ட்ரையான இன்னும் க்ரீனாக இருக்கிற செடியும் இன்னும் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பந்தல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷனில் சொல்லுங்கள். என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அங்கே பூந்து இப்படி பூந்து சென்டரில் உள்ளே வந்து இந்த வழியாக வந்துட்டேன். காயெல்லாம் பறித்து எடுத்துட்டு. அப்புறம் வந்து மல்லி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மல்லியை காட்டுறேன். அப்புறம் ஒரு இடத்துல நம்ம செட்டில் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறம் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த புடலங்காலாம் குட்டி குட்டியாக இருக்குன்னு எங்கள் அத்தை போன வாரமே வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். அதனால வந்து என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, "நீ இந்த காயெல்லாம் பறிக்காத, போன வாரமே எங்கள் அம்மா இது என்ன குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க." சரி, அவங்க வேணாம்னு சொன்னால் பாருங்க, நம்ம வீட்டுக்காவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறித்து எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து குண்டு மல்லி, அதனால தான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் எடுத்தேன். நம்ம ஒரு விவசாயம்னு ஒரு பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நிறைய விதமான காய்கள், கனிகள், பூக்கள் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு அன்றாட தேவைக்கான அனைத்து செலவுகளையும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து நிலம் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய பேர் வந்து எல்லாம் மாடி தோட்டத்திலே பண்ணுறாங்க. நீங்கள் தாராளமாக அதுலேயும் பண்ணலாம். எங்களுடைய கொல்லையிலலாம் இதெல்லாம் வந்து பணப்பயிர்னு சொல்லுவாங்க. காய்கள், அதாவது வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் இது மாதிரி எது போட்டாலும் விளையும். இந்த இடத்துல நாங்கள் வந்து முந்திரி, கரும்பு, கரும்பு இதெல்லாம் போட முடியாது. ப்ளஸ் கம்பு, மல்லாட்டை, எள்ளு இதெல்லாம் போடலாம். அதனால தான் இந்த கொல்லையில் வந்து எப்பயுமே வந்து ஒரு பயிரிடும் பொருட்கள் மட்டும் இந்த கொல்லையில் வச்சுப்பாங்க. மற்ற வயக்காடெல்லாம் நான் ஒரு வீடியோஸ் முன்னாடியே போட்டிருப்பேன். அதெல்லாம் வயக்காட்டில் இருக்கும். உங்களுக்கு வயக்காடு வீடியோ வேணால் சொல்லுங்கள். அது வேறு ஒரு பிளேஸ்க்கு இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் பைக்கில் தான் போகணும். அதுக்காக அங்கே வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா இங்கே காய் பறிக்கிறதால நான் அடிக்கடி போவேன். அங்கே வந்து நெல்லுங்கிறதால நான் அடிக்கடி போக மாட்டேன். உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மட்டும் சொல்லுங்கள், நான் போய் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் தேங்க்யூ. பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்யூ டு ஆல். இந்த பார்க்கறதுக்கே வந்து மார்னிங்கே ஒரு ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வாழை மரம், வாழைத்தோப்பு இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, அதாவது முருங்கை மரம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல்.